ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃப்ரூட்டை என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய், ஆப்பிள், தர்பூசணி, கேரட். ஸோ இதுதான் எங்களோட மார்னிங் டயட். ஒரு சூப்பராக ஒரு பட்டர் மில்க் குடிச்சிட்டு நாங்கள் இந்த டயட்டை எடுக்க போகிறோம். சூப்பரான டயட், நல்ல நாசத்துள்ள டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸசைஸுங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்ம ஷோல்டர் ரைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம லெக் வந்து பின்னாடி கொண்டு போகும்போது நம்ம அந்த அப்பர் அப்டமன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ரொம்ப தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு செட்டில் இது வந்து நம்ம ஒரு 3 செட் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்காது, உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் தெரியாது உங்களுக்கு அந்த அப்பர் அப்டமில். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 3 செட்ஸ் பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ இதை நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஃபஸ்ட் செட்டில் வந்து நமக்கு ஒன்றும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் செகண்ட் செட், தேர்ட் செட் பண்ணும்போது இது ஒரு சாதாரண ஒரு எக்ஸசைஸ் நம்ம நினச்சோமே, பட் ஆனால் இவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்கே அந்த மசில்ஸ்லன்ற மாதிரி நமக்கே தோணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்க அப்படி தான் இருக்கும். ஆனால் இது பண்ணி முடிச்சோன்னா சரியான பெயினுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த அப்டமன், அப்புறமா முதுகு, பேக் மசில்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். அது நல்லா சூப்பரான ஒர்க் அவுட்டிங். இது வந்து பார்க்க சாதாரணமாக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அது வந்து வீடு கட்டுற எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸசைஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வார்ம் அப்பில் நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் தான் அது. ஆனால் இதில் வந்து நம்ம தம்புஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம அதே மாதிரி தான். ஸோ நம்ம இந்த பேக் சைடு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணும்போது நல்லா அந்த ஹிப்பும் அப்புறம் ஷோல்டர் பேக் மசில்ஸும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும் நம்ம அது பின்னாடி. ஸோ அவ்வளோதான், 2 பேரும் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டோம். கரெக்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் தோசை தான். எக் தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் 2 பேருக்கு ஒரு 5 ஆம்லேட், 5 எக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். மஞ்சத்தூள் உடச்சிட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் இதை மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், இது வந்து நம்ம வந்து தோசைன்னு சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து தோசை சாப்பிடுவோம், அதில் வந்து அரிசி தோசை சாப்பிடுவோம், அரிசி மாவு தோசை. அது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் நல்லா நமக்கு வெயிட் கெயின் ஆகும். இப்போ இது வந்து மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், எக் சாப்பிட்டா நமக்கு ஃபீலும் கிடைக்கும், தோசை சாப்பிட்டா மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளால பெனிஃபிட் ஆகும். தோசை நான் செய்ய போகிறேன். ஸோ நம்மளோட டயட் தோசை இதுதான். நல்லா பீட் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் முக்கியம்ங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. முதல்ல வரும், ஸ்டவ் பற்ற வைக்கணும். எங்க பீட் பண்ணிட்டு தாங்க ஸ்டவ் பற்ற வைக்கணும், தோசை ஊற்றுறாங்க. கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது நல்லா பஃபியாக வரும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்க மாதிரி வந்து ஆயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து இந்த எக் தோசைக்கு நான் வந்து நைட்டு செஞ்ச கிரேவி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நம்மளோட டயட்டுக்கு செஞ்ச கிரேவி கொஞ்சம் இருக்குது, அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி காலையில் நமக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா எக் தோசை தான். எக் தோசை, கொஞ்சோண்டு இறால் தொக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. எனக்கு 1.5, அவங்களுக்கு 1.5 தோசை. ஓகேவா? சூப்பராக இருக்கும் இந்த எக் தோசை. நீங்கள் டயட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியாக லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயட் ரைஸ், காலிஃப்ளவர் ரைஸ் வெத்துக்கு அது. அப்புறம் பசங்களுக்கு செஞ்ச குழம்புல கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிட்டேன், காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. அதுலேயும் எல்லோ பம்கின் போட்டு தான் பண்ணியிருந்தேன், எல்லோ பம்கின், முருங்கைக்காய். ஸோ அது வந்து அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆய், இது வந்து சௌச்சௌ பொரியல், இது வந்து புடலங்காய் பொரியல். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மத்தியானத்துக்கு லஞ்சு. எனக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்கும் சாப்பிட்லாம் வாங்க. நைட்டுக்கு என்னோட ஸ்பெஷல் தந்தூரி சொல்லியிருந்தேன்ல, வாங்க ஃபினிஷிங் எடுக்க போகிறேன். வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. நான் வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். கடையில் வாங்குறதுக்கு கொஞ்சம் வேகணும் மாதிரி இருக்குது, ஆனால் ஓகே தான். மிஸ் பண்ணி பார்க்குறேன் வெந்துருச்சான்னு. ஆல்மோஸ்ட் அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். ஸோ நல்லா வெந்திருக்கு.
ஸோ நம்மளோட சிக்கன் தந்தூரி ரெடி. நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மை ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பேரிங் தந்தூரி. வாவ், செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ சாப்பிட்லாம் வாங்க.